Hi guys, welcome to Travel Area Channel. பாக்குறானருக்கு சதீஷடா அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல எதை பத்தி பேச போறோம் கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒன் டே ட்ரிப்பா ராமேஸ்வரம் ஃபேமிலி ட்ரிப்ல போனோம். அதுல எனக்கு கிடைச்ச சின்ன அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்களும் ஃபேமிலியோட வந்து ராமேஸ்வரம் போனீங்கன்னா எவ்வளவு பட்ஜெட் எடுத்துட்டு போனோம், எந்தெந்த பிளேஸ் எல்லாம் போனோம் சொல்லி நிறைய டீட்டெயில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான் போறோம். வாங்க போலாம். ராமேஸ்வரம் போகிறதுக்கு டிக்கெட் வந்து 1.5 month முன்னாடி நாங்கள் புக் பண்ணிட்டோம். அதனால் எங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடச்சிது. இப்போ டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணணும்னா நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஆதார் கார்டு, ஓடிபி நம்பர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு H1 கிளாஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் டிக்கெட் புக் பண்ணுறதுல இன்னொரு நாள் சொல்லித்தரோம். இப்போ H1 கிளாஸில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்குன்னு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு கம்பளி, ஒரு பில்லோலாம் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே வந்து பிளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம மொபைல் ஏதாவது சார்ஜ் பண்ணோம் போட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்டு, அப்புறம் டஸ்ட்பின், 2 சோப்புலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வேஸ்டேஜ் பொருள்லாம் டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். அப்புறம் மிரர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருந்தது மிரர்லாம். அப்புறம் சொன்ன மாதிரி ட்ரெயின் வந்து 9:45 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட சீட் வந்து 2 தான். அப்புறம் உள்ள ஒரு ரூம் இருந்தது. லாக் பண்ணிட்டோன்னா யாரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃபன் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் ரிலாக்ஸாக இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு குட் நைட் சொல்லிட்டு மதுரையில் மீட் பண்ணலாம் வாங்க. ட்ரெயின்ல H1 கிளாஸ் எப்படி இருந்தது? செம்ம சூப்பரா இருந்ததுல. நான் பொதுவா மதுரைக்கு டிக்கெட் புக் பண்ணாலே பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நான் புக் பண்ணுவேன். ஏன்னா சொன்ன டைம் கரெக்டா எடுப்பாங்க. சென்னை எக்மோர்ல இருந்து 9:45 வந்து ஸ்டார்ட் பண்ண வண்டி கரெக்டா மதுரைக்கு வந்து 5:30 5:40 ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகலாம் சொல்லிட்டு மதுரையில ஒரு ஹோட்டல் இருந்தது. ட்ரெயின் அதாவது ஜங்ஷன் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருந்தது. அதுல நாங்க தெரியாம ஒரு ஹோட்டல்ல வந்து புக் பண்ணிட்டோம். பர் ரூமுக்கு வந்து 2700 ரூபாய். ரூம் அந்த அளவுக்கு மோசமா இருந்ததுங்க. ஏன்னா அது சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா ஏசி இல்ல, அப்புறம் வாட்டர் ஹீட்டர் இல்ல, அப்புறம் சர்வீஸ் சரியா இல்ல, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. அந்த ரீசனுக்காக வந்து நான் வந்து சொல்றேன் அந்த ரூமை. மேபி நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா அந்த ரூம் புக் பண்ண தேவையில்ல. நீங்க வேற ரூம் கூட நீங்க புக் பண்ணிக்கோங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அடுத்து நாங்க எங்க போனோம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் வேன் வந்து நாங்க புக் பண்ணிட்டோம். டோட்டலா வந்து 13,000 ரூபாய். இப்போ இந்த டிராவலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கரெக்டா வந்து 6:30 வந்து ஸ்டார்ட் பண்றோம் டிராவல். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போறதுக்கு எவ்வளவு நேரம், வரவில்லை நல்லா பண்ணிட்டு இருந்தோம். இப்படி நிறைய விஷயம் டிராவல் பண்ணிட்டே பேசலாம் வாங்க. மதுரையில் இருந்து காலையில் 6:30 வந்து ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு. கண்டிப்பாக எல்லாருமே அவங்க ஃபேமிலி ட்ரிப்பு நீங்கள் போயிருப்பீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம சேனலுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப தூரம் போயிட்டு பிறகு அண்ணன் வந்து ஒரு இடத்துல வந்து டீசல் போட்டார். 3000 ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு வந்து டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். உண்மையாலே சொல்ல போனால் செம்ம சூப்பராக இருந்துங்க. பை ரோடெலாம் நீங்கள் சான்ஸ் கிடைச்சா நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் 9 o'clock வந்து ஒரு ஹோட்டல் நிப்பாரு. ராமேஸ்வரம் ராமநாதம் போகிறவங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த ஹோட்டலுக்கு தான் விசிட் பண்ணுவாங்க. ஃபுட்டு வந்து டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும். நான் சொன்ன வெஜிடேரியன் ஹோட்டல் இதுதான். இது பக்கத்தில் டீ கடை, போண்டா, பஜ்ஜிலாம் போடுறாங்க ஈவினிங் டைமில். அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் இந்த ஹோட்டல் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். மேபி நீங்கள் ஃபேமிலியோட போனீங்கன்னா இந்த ஹோட்டல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் சின்ன விஷயம்லாம் பார்த்தோம். ரயில்வே ட்ராக்கு, அப்புறம் பாம்பன் பாலம், இதெல்லாம் சொல்லுறதுக்கு அல்டிமேட்டுங்க. வேற லெவலு. ஆனால் இறங்கி நின்று பார்க்க தான் முடியல. ஏன்னா கோயில் சன்னதி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் குயிக்காக வந்து மூவ் பண்ணிட்டோம் இந்த இடத்த விட்டு. நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்க எப்படி இருந்தது சொல்லிட்டு. உண்மையாலே வந்து ஃபேமிலி டிராவல் தான் செம்ம ஃபன்னு. அதுக்கப்புறம் நம்ம வண்டியில டிராவல் பண்ணிட்டு வரும்போது நிறைய பிளேஸை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் ஒரு ஹோட்டலை வந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாம்பன் பாலம் போகும்போது செம்ம சூப்பராக இருந்தது. அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் சொன்னேன். ஆனால் கோயில் சன்னதி வந்து குயிக்காக மூடிடுவாங்களாம். 12 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்களாம். அதனால ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வேணா பாம்பன் பாலத்தில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால டைரக்டா நம்ம எங்க போறோம் பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம், அதாவது ராமேஸ்வரம் கோயிலுக்கு தான் போறோம். அங்க 22 தீர்த்தம் இருக்குது. அதுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போறோம். இதெல்லாம் ஏன் இங்கே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா கோயிலுக்குள்ள போன் அலோடு இல்லை. அது அந்த ரீசனுக்காக நான் இங்கே சொல்லிடுறேன். இப்போ போகும்போதே நான் நிறைய விஷயம் சொல்லிட்டு போவேன் உங்களுக்கு. அதனால போட்டோ கிளிப்லாம் காட்டுவேன். தீர்த்தத்துக்கான போட்டோ கிளிப்லாம் காட்டுவேன். நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பீச், அக்னி தீர்த்தம். இங்க குளிச்சு முடிச்ச பிறகு தான் நம்ம கோயிலுக்குள்ள போறோம். வாங்க போலாம்.
இப்போ நம்ம ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக ராமேஸ்வரம் வரீங்க, இங்கே ரூம்ஸ்லாம் இருக்குதா, லாட்ஜ்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திரும்புகிற பக்கம் ஃபுல்லாக ரூம்ஸு, லாட்ஜ் தான் இருக்கும். எனக்கு ரூம்லாம் வேணாம் ப்ரோ, என்னோட திங்ஸ் மட்டும் வச்சா போதும்னு கேட்டிங்கன்னா, இங்கே லாக்கர்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு லாக்கரில் வந்து உங்கள் திங்ஸை வச்சுட்டு நீங்கள் அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கோயிலெலாம் போயிட்டு கடைசியாக வந்து நீங்கள் லாக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அக்னி தீர்த்தத்தில் குளிச்சு முடிச்சாச்சு. உங்கள் முன்னருக்கு தீட்டு கழிக்கணும்னா இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்காக இடம் கொடுத்துக்கிறாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அக்னி தீர்த்தத்துல குளிச்சு முடிச்ச பிறகு ட்ரெஸ் எதாவது சேஞ்ச் பண்ணாதீங்க, டைரக்டா கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு நீங்க 22 தீர்த்தத்தை குளிச்சு முடிச்ச பிறகு ஃபைனலா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ரூம் இருக்கும். அங்க நீங்க வேணா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, என்ட்ரன்ஸ்ல ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்களே வந்து உங்களை விசிட் கேட்கலாம், நான் தீர்த்தம் குளிக்கணுமா, நான் வரட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அவங்க கூட பேரம் பேசிக்கோங்க. எங்களுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 200 போட்டாங்க. நீங்க ஒரு 15 பேர் 20 பேர்னா உங்களுக்கு ரேட்டு கம்மி ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா அமௌண்ட் பேசும்போது கொஞ்சம் டீட்டெயிலா ஃபர்ஸ்டே பேசிடுங்க. ஏன்னா உள்ள வந்து அப்புறம் வந்து சின்ன மனஸ்தாபம் வந்துடும் கூடாது. ஏன்னா நம்ம வந்து சாமி புண்ணிய தலத்துக்கு போறோம், அது சாமி கும்பிட போறோம், யாருக்கும் சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா போயிடணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை லைன்ல டைரக்டா கூட்டிட்டு போவாங்க. ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் வந்து ஊத்தி கொடுத்து கேன்ல நீ எடுத்து பண்ணா அதுலயே தண்ணி ஊத்தி கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த ஒரு ப்ரொசீஜர். இந்த 22 தீர்த்தத்துல நம்ம குளிச்சு முடிச்ச பிறகு நேரா வந்து சிவன் சன்னதியும் அம்மன் சன்னதியும் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். ஏன்னா உள்ள வந்து போன் அலோடு இல்லை, அதனால பிஃபோரா நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் போற வழியில நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வாங்க கோயிலுக்குள்ள போலாம். நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். 22 தீர்த்தத்தை வந்து நம்ம குளிக்க போகிறோம். இது வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 25 ரூபா தான். ஆனால் நீங்கள் ஏஜென்ட் மூலமாக போகிறதுனால உங்களுக்கு டிக்கெட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கோடி தீர்த்தம் இது காசி தீர்த்தத்துக்கு ஈக்குவலான ஒரு தீர்த்தமே சொல்லலாம். இதுலேயே நீராடிட்டோம். நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் வந்து போகுதுக்கான ஒரு புண்ணிய தலமாக ராமேஸ்வரம் தான் இருக்குது. இப்போ இதை பார்த்து முடிச்ச பிறகு நேரம் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ராமர் பாதம், அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். வாங்க. ராமர் பாதம் ராமேஸ்வரம் கோயில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இந்த கோயில் இருக்குது. மேல போய் பார்த்தோம், ஃபுல்லாவே வந்து செம்ம நேச்சுரலான ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் ராமர் பாதத்தை பார்த்துட்டு அப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம். இங்க பயங்கர வெயிலா இருக்கிறதுனால கேப் அது மேல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைய கூட்டு வரீங்கன்னா கண்டிப்பா கேப்பு இல்ல அவங்க மேல தலைக்கு போற அந்த துணி எல்லாம் கொண்டு வாங்க. ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால, உப்பு காத்துனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்து கோல்டு ஹெவியா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இங்க இருக்கிற மாங்காய் சின்ன சின்ன கடையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம அடுத்தது எங்க போறோம் பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி தாங்க. தனுஷ்கோடி தான் நம்ம இப்போ மீட் பண்ண போறோம். கரெக்டா வந்து 1 o'clock ஆகுது. இந்த 1 o'clock வந்து ஃபர்ஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனுஷ்கோடி வியூ பாயிண்ட பார்க்க போயிடலாம். வாங்க. நீங்கள் தனுஷ்கோடி போனீங்கன்னா ஃபேமிலியோட லஞ்சு சாப்பிடணும்னா கண்டிப்பாக இந்த மீன் கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரேட்டு வைஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சுலாம் மீன் வாங்கணும்னு நினச்சின்னா நீங்கள் என்ன மீன் சொல்கிறீங்களோ அவங்க டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க, அந்த மீனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஸ்குட்லாம் ட்ரை பண்ணேன், உண்மை செம்ம சூப்பருங்க. மீன் குழம்பு வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான், அப்புறம் மீன் அந்த குழம்பு மீனும் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஆனால் மீன் ஃப்ரை அப்புறம் அந்த கடுமாலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்தது. ஓவரால் லஞ்சு வந்து சாப்பிட்டது எனக்கு செம்ம சூப்பராக இருந்தது. மேபி நீங்கள் தனுஷ்கோடி போனீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி தாங்க போகிறோம். வாங்க. உண்மையாலே ஒரு பீச்சில் வந்து ஒரு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை சாப்பிட்றது செம்ம சூப்பரா இருந்தது. எனக்கு இந்த ஃப்ரை ஐட்டம் எல்லாமே பிடிச்சிருக்குது. மீன் குழம்பு கொஞ்சம் ஓவரால் ஓகே தான். ஆனா உண்மையாலே வேற லெவலுங்க. ஏன்னா கடை ஃபுல்லாவே டைல்ஸ் போட்டு இது மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் ஒரு செட்டப்ல தான் நம்ம பாத்துக்கிறோம். ஆனா ஃபுல்லாவே பீச் மண்ணு. ஆனா நாங்க போன அன்னைக்கு காத்து பயங்கரமா இருந்தது. மண்ணுலாம் அப்படியே பறந்தது. கடைக்குள்ளேயே நிறைய மண்ணுலாம் வந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஆனா எல்லா நாளும் இது மாரி இருக்காதான். சப்போஸ் ஓவர் காத்தடிச்சுன்னா வண்டியை அலோவ் பண்ண மாட்டாங்களா, ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். உள்ளே என்ட்ரன்ஸுக்கு அலோடு இல்லை. உள்ள வந்து என்ட்ரன்ஸ் அதை என்ட்ரி டிக்கெட் வந்து காருக்கு வேனுக்கு எல்லாத்துக்கும் போடுறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு காத்து பலமா இருக்குது. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே டிராவலை வந்து ஸ்டார்ட் பண்றோம். தனுஷ்கோடி அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் தான் பார்க்க போறோம். வாங்க.
காய்ஸ் இதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு பயம் வந்துச்சு. என்னன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் சும்மா சொன்னேன், நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. போகிற வழியில் அடிக்கிற போஸ்ட்டுக்கு தண்ணி ரோட்டு மேலே வந்தது. அப்புறம் இங்கே க்ரௌட் அதிகமாக இருந்தது, பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டியே இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு இறங்கி பீச்சோட வியூ பார்க்குறோம். உண்மையிலே அட்டகாசமாக இருந்ததுங்க. ஆனால் காற்றும் தண்ணி போஸ்ட் அடிக்கிற போஸ்ட்டுக்கும் ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஏன்னா நம்மளே இழுத்துட்டு போயிடும் பொழுது ஏதாவது ஒரு கை குழந்தை வந்தால் காற்றுல அப்படியே பறந்து போயிடும். அந்தளவுக்கு காற்று பயங்கரமாக இருந்தது. இந்த வியூவில் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. இன்னும் க்ரௌடு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம லாஸ்ட் எண்டு வேக போகலாம். ஆனால் அங்கே போக முடியல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அப்படியே ரீல்ஸ் போடுறதுக்கு சின்ன சின்ன கிளிப்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இந்த இடத்த விட்டு வந்துட்டோம். எல்லா டைமில் இதுமாரி ஒரு கிளைமேட் இருக்காது. நாங்கள் வந்த டைமே இதுமாரி ஒரு கிளைமேட் மாறிடுச்சு. ஆனால் இருந்தாலும் செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த இடத்த விட்டு பாம்பன் பாலம் பார்க்கறதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம். கைஸ் நாங்க வந்த டைம்ல காத்து அதிகமா இருந்தனால தண்ணி எந்த அளவுக்கு வந்து பாருங்க ரோட்டுக்கே வந்துருச்சு. இது பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருந்தது. தனுஷ்கோடி ஒரு பக்கம் வந்து கடல் வந்து ஆக்ரோஷமா இருக்கும், இன்னொரு கடல் வந்து அந்த காமா இருக்கும். இது ரெண்டும் சேர இடம் தான் அந்த தனுஷ்கோடி அந்த வியூ பாயிண்ட். செம்ம சூப்பரா இருந்து இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் தான் இலங்கை பார்டரு. அது பாக்குறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். ஆனா போற அந்த அந்த ஸ்டேட் நம்ம பார்க்கும் போது மண் திட்டா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அங்க ரூட் இருந்துதான். அப்புறம் என்ன புயல் வந்தது தெரியல, எல்லாம் வந்து களைச்சி விட்டுடுச்சு. அதனால வந்து இலங்கை வந்து ஒரு தனி நாடு, நம்ம தமிழ்நாடு ஒரு தனி தமிழ்நாடு சொல்ற இந்தியா ஒரு தனி நாடு ஆயிடுச்சு. இல்ல ரெண்டுத்துக்கும் ஒரு பாலம், இணைப்பு பாலம் இருந்தது. இருந்தாலும் ஃபியூச்சர்ல அது கட்டுற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்போ கட்ட போறாங்கன்னு தெரியல. ஆனா கட்டினா செம்ம சூப்பரா இருக்கும். ஏன்னா இலங்கைக்கு வந்து பிளைட்ல பார்த்தால பை ரோடு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். அப்புறம் அடுத்தது எங்க போறோம் பாத்தீங்கன்னா பாம்பன் பாலம் புதுசா டிரைவல் ட்ராக் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுதான் பார்க்க போறோம். வாங்க போலாம். காய்ஸ் மெயினான விஷயம், இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க, எந்தெந்த பிளேஸ் போனோம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுல எங்களோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வண்டிக்கு வந்து 13,000 ரூபாய், டிக்கெட்டுக்கு வந்து ஒரு பர் ஆளுக்கு வந்து 1900 ரூபாய் H1 கிளாஸ். அப்புறம் போறதுக்கும் அதே தான். அப்புறம் கால்குலேட் போட்டுக்கோங்க எவ்வளவு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன முக்கியமான இடத்துக்கு போனோம். அப்புறம் லஞ்சு அப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டோம். கரெக்டா வந்து 6:30க்கு வந்து மதுரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ரிட்டர்ன் வந்து ஒரு 5 o'clock 5:30க்குலாம் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டோம், ரீச் ஆயிட்டோம். ஏன்னா அங்கிருந்து ராமேஸ்வரம் வந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து நாங்க டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ரிட்டர்ன் ஆரம்பிச்சிட்டோம் மதுரைக்கு. அப்புறம் ரூம்ல வந்து ஸ்டே பண்ணோம். ரூமோட வந்து சார்ஜ் வந்து 2700 ரூபாய். இது அவ்வளோ கால்குலேஷன்லாம் கூட்டி பார்த்தா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ரூமு, அப்புறம் வேனு, அப்புறம் ட்ரெயின் டிக்கெட்டு, அப்புறம் வேற என்ன ஹோட்டல் ஃபுட்டு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு அமௌண்ட் வருது. அது உங்களுக்கு தெரிஞ்சா டிஸ்பிளேல கரெக்டா அப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் செலவாயிடுச்சு. மேபி உங்களுக்கு எவ்வளவு டிராவல் செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எவ்வளவு டிராவல் செலவாயிடுச்சுன்னு. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ராமேஸ்வரம் எப்படி இருந்தது? செம்ம சூப்பரா இருந்தது. ஃபேமிலி ட்ரிப் வேற லெவலுங்க. ஏன்னா வேனுக்குள்ள செம்ம அட்டகாசம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். ஓகே காய்ஸ், நீங்களும் ஃபேமிலியோட டிராவல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த ராமேஸ்வரம் ட்ரிப் எனக்கு செம்ம சூப்பராகவே இருந்தது. இதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்புறேன். ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோ விட்டு நம்ம கிளம்ப போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்க வரை உங்களை விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை காய்ஸ்.